ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் பெர்ஃபார்மன்ஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிஃப்டி 50 நெகட்டிவ், சென்செக்ஸ் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி பாசிட்டிவ், நிஃப்டி ஆட்டோ பாசிட்டிவ். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது நிஃப்டி 50 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,395 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 113 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 78,079 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 250 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 57,635 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 121 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 31,453 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 29 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 29,392 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் வந்து 510 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 4,353 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸ், டிஎஸ் வந்து நெட் பயர்ஸ். எஃப்ஐஎஸோட 2 நாள் பையிங் வேல்யூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி மேலே போகுது. 2 நாளோட பையிங் வேல்யூ மட்டுமே, நெட் பையிங் வேல்யூ மட்டுமே 10,000 கோடி மேலே 2 நாளில் பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 1,500 கோடிக்கு 2 நாளில் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு கமெண்டில் வந்த ஒரு டவுட்டு, நாட்கோ ஃபார்மா அன்னைக்கு சடனாக 5% அப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 962 வரைக்கும் அதிகபட்சமாக போயிருக்கு, 954 க்ளோஸ் ஆயிருக்கு. நாட்கோ ஃபார்மாவோட அந்த ரேஞ்சு காரணம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது பெருசாக எந்த வித பாசிட்டிவ் நியூஸும் என் கண்ணில் படலை, நான் சர்ச் பண்ணி பார்த்தது வரைக்கும். ஸோ நாட்கோ ஃபார்மாவில் வந்து ஒருவேளை வால்யூம்ஸ் இருந்திருக்கலாம், ஹெவி வால்யூம்ஸ்னால மேலே போயிருக்கலாம். என்ன ஒன்று, ஆகஸ்ட் 14 அதாவது வீடியோ உங்களுக்கு மார்னிங் தான் வரும். இன்றைக்கி வந்து நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ மேபி ஒரு வால்யூம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கலாம். பட் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ஏன்னா ரெட்டிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வீக்காக தான் இருந்துச்சு. நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு தெரியல. ஸோ நாட்கோ ஃபார்மோட ரியாக்ஷன் வந்து ஹெவி வால்யூம் பேசிஸ் தான். ஆகஸ்ட் 14 அவங்களோட ரிசல்ட்ஸும் இருக்குது. டாடா மோட்டார் பர்சனேஜ் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 80% டவுன் ஆயிருக்கு ரன்னர் பேசிஸில். நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 775 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் சொல்கிறது ஜேஎல்ஆரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு ஜேஎல்ஆரில் வால்யூம் குறைஞ்சது தான் ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 95,799 கோடி, 9.2% ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் அது வந்து 59% குறைஞ்சிருக்கு, 1,606 கோடியாக இருக்குது. இது போக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் கண்டினியூயிங் அண்ட் டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் பிஃபோர் த எக்ஸப்ஷனல் கெயின் ஆன் டிஸ்போசல் 72% டிக்ளைன் ஆயிருக்கு, 1,574 கோடி. கன்சாலிடேட்டட் எபிட்டா மார்ஜின் 7.4% இருக்குது, 130 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 90 பேசிஸ் பாயிண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 90 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2.4% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஃபிட் அடி வாங்குறது, இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் அடி வாங்குறது காரணமே ஜாகுவார் லேண்ட் ரோவரோட அந்த சேல்ஸ் தான். ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ஹோல் சேல்ஸ் பார்க்கும்போது 9.2% குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் சைபர் அட்டாக்கு, இன்னொரு பக்கம் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ காம்பனன்ட் சப்ளையர் வந்து குறிப்பாட்டு அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாட்டு காம்பனன்ட் சப்ளை பண்ணுற கம்பெனி வந்து ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஎல்ஆரோட ரெவன்யூ மட்டுமே 5.97 பில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 9.6% இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 120 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, 8.1% இருக்குது. ஸோ இங்கே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஎல்ஆரோட டவுன்ஃபால் தான் இங்கேயும் அது இம்பாக்ட் ஆயிருக்கு. அதாவது டாடா மோட்டார்ஸ் ஓவரால் ஆட்டுன்னு பார்க்கும்போது ஜேஎல்ஆரோட லோவர் வால்யூம்ஸு அங்கே இம்பேக்டான டிஸ்ட்ரப்ஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஓவரால் ஆட்டு டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. டொமஸ்டிக் பிஸ்னஸில் நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு, 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கமாடிட்டி காஸ்ட்டு, அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாட்டு அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு, மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்கிறாங்க, 11,800 கோடி அந்த ரேஞ்சில். கன்சாலிடேட்டட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் டெப்ட் பார்க்கும்போது 42,200 கோடியாக இருக்குது. ஸோ டாடா மோட்டார் பர்சனேஜ் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் டீம் பார்க்கும்போது டொமஸ்டிக் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஜேஎல்ஆர் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதுவும் மீண்டும் வந்துட்டுனா டாடா மோட்டார்ஸோட பர்சனேஜ் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இன்னும் நல்லா பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்திரபிரசா கேஸோட Q1 ரிசல்ட்ஸ் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 33% டவுன் ஆயிருக்கு, 277 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,583 கோடி. எபிட்டா 30% டவுன், 295 கோடியாக இருக்குது.
மார்ஜின் 6.4%, மார்ஜினும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது இந்திரபிரதா கேஸ் லிமிட்டோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 4% டவுன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். நல்ல ஒரு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 201 கோடி ப்ராஃபிட்லேருந்து 193 கோடியாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, 4% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1420 கோடி. எபிட்டா 2% டவுன் ஆயிருக்கு, 289 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜின் 22.4%லேருந்து 20.3% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஷேர் ப்ரைஸ் 37,465 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 200 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 19ஆம் தேதி, செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே இது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹொனாசா கன்சியூமரோட Q1 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 90 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 756 கோடியாக இருக்குது, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 11.5% இருக்குது. எபிட்டா 110 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 7.68%லேருந்து 14.57% ஆகிட்டு எபிட்டா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹொனாசா கன்சியூமரோட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எங்கர் பிராண்ட்ஸ் அது வந்து 40% க்ரோத் காமிச்சிருக்கு. குறிப்பாக ஜென்சி அந்த கேட்டகரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற சேல்ஸ், குறிப்பாக ப்ரீமியம் சீரம்ஸு, மென்ஸ் ஸ்கின் கேர், ஹேர் கலர், சன்ஸ்க்ரீன் இதில் பார்க்கும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹொனாசா கன்சியூமர் இப்போ இருக்கிற ரேஞ்சில் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அது ஓகே. ஷேர் ப்ரைஸ் 479 இருக்குது, 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இவங்க இப்போ 78 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பி ரேஷியோ பார்க்கும்போது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 478. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அரௌண்டு அதில் கூகுள் அப்படி காட்டுது, ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது 61 ரூபா பி ரேஷியோ காட்டுது. ஸோ இப்போதைக்கு இது வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது என்ன கேட்டால். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமை காக்கவும் இந்த கம்பெனியில் ஹொனாசா கன்சியூமரில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிஇஎஸ்சி இதோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவிடனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 402 கோடி, 3% க்ரோத் காமிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5485 கோடி. எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 895 கோடி. மார்ஜின் 16.6%லேருந்து 16.3% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சிஇஎஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட்ஸ் ஸோ ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 652 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7233 கோடி. எபிட்டா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 904 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.5% எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு, 11.4%லேருந்து 12.5% எபிட்டா மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் கொஞ்சம் பெட்டராக போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட், ரெவன்யூ, எபிட்டா, மார்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டாக்கோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா 1 மில்லியன் ஏர் கண்டிஷனர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் கலண்டர் இயர் 26 ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல் இயரில் 2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஹையர் இன்பேஷன் வால்யூம்ஸு, ஆக்குபென்சி க்ரோத்து அதை விட பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனோட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. 610 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7044 கோடி. எபிட்டா 1092 கோடியாக இருக்குது, 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 14.6%லேருந்து 15.5% ஆகிட்டு எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. ஹெல்த் கேர் சர்வீஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 22% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3567 கோடி. இதில் எபிட்டா 20% வளர்ந்துருக்கு, 718 கோடி. மார்ஜின் 24% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஆப்ரேட்டிங் பெட்ஸ்னு பார்க்கும்போது 8532 ஆப்ரேட்டிங் பெட்டு வந்து பார்க்கும்போது 8352 இருக்குது. அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் இவங்க மூலமாக தான் பெட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் போடுறாங்க. ஓவரால் ஆக்குபென்சி பார்க்கும்போது 65%லேருந்து 70% வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ் நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 380 பெட்ஸோட ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் சொர்ணாப்பூர், பூனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Q4 ஃபினான்ஷியல் 26 வந்து இது கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. Q4 இது வந்து கமிஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷர்ஜாப்பூர் ஃபெசிலிட்டியில் வந்து Q1 ஃபினான்ஷியல் 27 ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 38 கோடி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு எபிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
ரீஜனல் ஹாஸ்பிட்டல் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 16% ரெவன்யூ growth, வால்யூம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெட்ஸ்னு பார்க்கும்போது 1404 பெட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் ரெவன்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கர்நாடகாவில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ரீஜனில் பார்க்கும்போது ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெஸ்டர்ன் ரீஜனில் 28% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்தர்ன் ரீஜனில் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரதாப் சி ரெட்டி தான் அவர் ஓனரு. அவர் இன்னைக்கு அவருக்கு 90 மேலே வயசு இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுட்டு கெத்தாக வந்து நிற்பார். ஸோ அவரை நீங்கள் வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் கூட பாருங்கள், அவர் வந்து வயசு 90 தாண்டாலும் அப்படி ஒரு டிசிப்ளின் மேனாட்டு கோட் ஷூட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக நிற்பார். வெல்சம் லிவிங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 160 கோடி, நல்ல ஒரு growth 84%. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2795 கோடி. எபிட்டா 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 321 கோடி. மார்ஜின் 10%லேருந்து 12% மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங்கோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் தான் ரெவன்யூ ஜாஸ்தியாக வந்திருக்கு, 2650 கோடி. இதில் எபிட்டா மார்ஜின் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் 28% வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூகே அண்ட் யூரோப்பியன் பிஸ்னஸும் 20% மேலே வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஸோட பில்லோ பிஸ்னஸ் 2.3 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரெவன்யூவில் குளோபல் பிராண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் த ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வெல்சம் லிவிங் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. HPCL பார்க்கும்போது 4 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி HPCL அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்டர்ன் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறாங்க. இது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. இதில் 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் மர்பன் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிட் வந்து வாங்கியிருக்காங்க. அனதர் 1 மில்லியன் பேரல்ஸ் வந்து மர்பன் ஃப்ரம் பெட்ரோ சைனா. 1 மில்லியன் பேரல்ஸ் அனதர் பார்க்கும்போது ஓமன் க்ரூட் ஆஃப் டிராஃபிக்யூரா அங்கேருந்து வாங்கியிருக்கிறாங்க. இது HPCL கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஏதோ நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு டாடா டெக்னாலஜிஸ். இப்போ மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 891ங்கிறது 50 வீக் லோ, 866 இருக்குது. 507 தான் 50 வீக் லோ. 50 ஹை பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது. 50 ஹைலேருந்து ஒரு 25 ரூபா சம்திங் தான் கம்மியாக இருக்குது. 63 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது டாடா டெக்னாலஜிஸ். இப்போ இந்த ரேஞ்ச் எனக்கு ஓகேவா படலை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டாடா டெக்னாலஜிஸில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.